கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் சிப்காட்டில் உள்ள மாநகராட்சி ஆதரவற்றோர், முதியோர் மற்றும் மனநலம் குன்றியோர் இலவச தங்கும் விடுதியில் துணிமணிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இதற்கு ஆராதனா அறக்கட்டளை இயக்குனர் செல்வி ராதா தலைமை வகித்தார். ஹோசூர் ஹோஸ்டியா முன்னாள் தலைவர் திரு ஞானசேகரன், அனைத்து குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் திரு துரை, கவிஞர் மணிமேகலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஹோசூர் மாநகராட்சி இளநிலை என்ஜினியர் திரு ராஜேந்திரன் பங்கேற்று 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போர்வை, கம்பளி, ஸ்கார்ஃப், புடவை, ஸ்வெட்டர், டவல் மற்றும் மாஸ்க் ஆகியவைகளை வழங்கினார். மேலும் விழாவில் மக்கள் பாதுகாப்பு பேரவை நிர்வாகிகள் முருகன், மணி, சாய், உதவும் கரங்கள், நிழல் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் மஸ்கட் பிரதர்ஸ், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஆராதனா அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த கட்டிடமானது நகர்ப்புறங்களில் வீடு அற்றவர்களுக்காக சாலையோரங்களில் வீடற்று உறங்கி கொண்டிருப்பவர்களை அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுப்பதற்காக கட்டப்பட்ட ஓம். இது ஷெல்டர் ஃபார் அர்பன் ஹோம்லெஸ் என்ற திட்டத்தில் லேடிஸ் 25 பேரும், பெண்கள் 25 பேரும், ஆண்கள் 25 பேரும் தங்க வசதியாக மொத்தம் 50 பேருக்கு இங்கே தங்க வசதியாக இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அவர்களை அழைத்து இங்கே தங்க வைத்து ஒரு சில நாட்கள் தங்க வைத்து அவர்களுக்கு சுய நினைவோ இல்லாட்டி அவங்களுக்கு இருப்பிடம் எதுவோ, உண்மையான இருப்பிடம் யார், அவங்க சொந்தக்காரங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த இடத்த அவங்களுக்கு வச்சு நாங்கள் நிர்வகிக்கணும். அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச பின்னாடி அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த மாதிரி இங்கே இருக்காங்க, அழைச்சிட்டு போங்கன்னு நாங்கள் சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விடணும். இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அவங்கள அந்த வேலைவாய்ப்புக்கு அனுப்பிச்சி விடணும். அதுக்காக இது மாநில அரசு மூலம் கட்டப்பட்டு உள்ளது. அதை இப்போ ஆராதனா ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் ஒப்படைச்சி அவங்க மூலயமா நல்லபடியாக நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் தங்கி பயனடைஞ்சு அனைவரும் பயன்பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆராதனா தொண்டு நிறுவனம் ஏதோ
ஓசூரில் இன்றைக்கு பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அவருடைய பணிகள் என்பது இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, ஏற்கனவே தமிழகம் மட்டும்தான் தெரியும்னு சொன்னோம். இப்போ அவங்க பேசினதுலேருந்து பார்க்கும்போது இன்றைக்கு பீகார் வரைக்கும் அந்த செய்தி சென்றிருக்கிறது என்று நினைக்கும் போது உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இப்படி ஒரு சகோதரி இந்த ஓசூரில் இருந்து கொண்டு பல்வேறு நிகழ்வுகள் ஏதோ இந்த நிறுவனத்தை மட்டுமே அவங்க நடத்தலை, இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஓசூரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத ஆட்களே இல்லை, தெரியாத ஆட்கள் அதிகாரிகளே இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு அவங்க செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொண்டு நிறுவனமானது ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இடையில் ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டது. வேறு ஒரு தொண்டு நிறுவனம் கொரோனா காலத்தில் இங்கே கொரோனாக்காக ஒரு படுக்கையை ஏற்படுத்த வேண்டும் ஆகவே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கொரோனாக்கான படுக்கைகள் இங்கே ஏற்படுத்தப்படும் பொழுது இங்கே இருந்து இருக்கக்கூடிய ஒரு 50-60 அனாதைகள் எங்கே செல்வார்கள் என்று சொல்ல தெரியவில்லை. ஆகவே அது செய்யக்கூடாது என்ற ஒரு முஸ்தீப்பு பணியை நாங்கள் முன்னின்று நகராட்சியுடைய ஆணையர்களிடத்தில் தெரிவித்தோம். அப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க. பல்வேறு இடங்களில் இந்த கொரோனாவுக்கான பெட்டு போடுவதற்கான வசதிகள் இருக்கிறது, ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது, அதே போல் கேட்டல் ஃபார்ம் இருக்கிறது, அதே போல் பட்டு வளர்ச்சி பண்ணனுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கெல்லாம் நீங்கள் போய் அந்த பெட்டை போடுங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க காலி செய்து அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு அது செய்வது என்பது உகந்ததில்லைன்னு சொன்னோம். அதை கமிஷனர் அவர்கள் பெரிய மனதோடு அன்றைக்கு இருந்த கமிஷனர்கள் பெரிய மனதோடு ஏற்றுக்கொண்டு இந்த கொரோனா காலத்தில் இங்கே பெட் அமைக்கல. ஆகவே நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. அவங்க சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, இங்கே அனாதைகளாக இருந்தாலும் கூட ஒருவரோட ஒரு அன்பு செலுத்தி கொண்டு நான் இங்கே இருக்கின்றேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொடுங்கள், வெளியில் போய் நான் வேலை செய்வதற்கு தயாராகிக்கின்றேன் என்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நீங்கள் உங்களோட மனசில் வந்திருக்குன்னு சொன்னால் உண்மையிலே பாராட்டக்கூடியது. ஆகவே நீங்கள் இங்கே இருந்து கொண்டு இங்கே இருக்கணும் என்ற காலத்தை கழிக்காமல் ஏதாவது கைத்தொழிலை கற்றுக்கொண்டு அந்த கைத்தொழில் மூலமாக உங்களுடைய மேலும் மேலே நோக்கி செல்வதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து எனக்கு பேச வாய்ப்பளித்த சகோதரி ராதா அவர்கள் நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளாக ராதாவினுடைய சேவைகளை நான் தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறேன். சிலர் தொண்டு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அதில் போய் பார்க்கும்போது அவங்களுடைய பெயருக்கும் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் தொண்டு நிறுவனம்னா தொண்டு நிறுவனமாகவே அதை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு செயல்படக்கூடிய ராதாவிற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எவ்வளவு பணிகள் என்ன இருந்தாலும் எவ்வளவு ப்ரோக்ராம் இருந்தாலும் இவங்க கூப்பிடும்போது மட்டும் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவர்களுடைய இந்த அர்ப்பணிப்பு தான். சக மனிதன் எல்லாருக்கும் நம்ம மனுஷனாக இங்கே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறான், பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். குடும்பம் இல்லாமல் நம்ம பிறக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தை பிரிந்து நாம் தங்குறதுக்கு இடம் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் ஒரு கஷ்டப்படும் போது நம்மளால் போய் உதவி பண்ணிட முடியாது. யார் எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க ஒசூரில் அப்படின்னு தெரியாது. ஒசூர் வளர்ந்துக்கிட்டே வருது. ஆனால் இங்கே இப்படி ஒரு அமைப்பு, இந்த அமைப்பை இந்த அரசாங்கம் நிறுவி இருக்குது. அந்த அரசாங்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கோ எல்லாமே கொடுத்துட்டு கடைசியில் ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுத்து இந்த பணிக்கு இந்த நபர் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கொடுத்துருக்குன்னா உண்மையிலே அவர்களுடைய அந்த உழைப்பு இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பெயர் அதுதான். இங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அவங்களுக்கு தொழில் இருந்தால் கூட இந்த பொது வாழ்க்கையில் பொது மக்களுக்கு நல்ல சேவைகள் செய்வதற்கு உண்டான நிர்வாகிகள் தான் இங்கே உட்காந்துருக்கிறாங்க. இவர்களோடு நான் இன்றைக்கி இந்த பொழுதனை கழிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் என் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த நாள் என்று தான் நான் கருதுகிறேன். நான் அதே போல் எவ்வளவோ இது இருந்தால் கூட அதுக்கு நடுவில் பத்திரிக்கையாளர்களும் இதை செய்தி சேகரித்து அடுத்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு மிகச்சிறந்த பணி. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல், வாழ்த்துக்கள். ராதா பேசும்போது அவங்க சொன்னாங்க, இவர் இப்போ இன்றைக்கி வந்திருக்கிறாரு, இன்றைக்கி நான் எனக்கு இடம் கிடச்சிடுச்சு, பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ற உணர்வு அவருக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வை அந்த கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, தன்னுடைய சுயமரியாதையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ராதா நடத்தக்கூடிய இந்த ஒரு அமைப்பு. இப்போ என்ன ஆகுது, ஒரு 2 நாள் பார்க்குறாங்க, 3 நாள் பார்க்குறாங்க, நம்ம வீடு மாதிரியே இருக்குது, நம்மளுடைய உறவினர்கள் மாதிரியே பழகுறாங்க, இப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இந்த உடல் கெட்டு போயிடும், நம்ம அப்படியே ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு அவருக்கு உண்டான இந்த வயசில் வேலைக்கு போகணுன்ற அந்த உணர்வு வருது இல்லையா,
அதுதான் இந்த ஆராதனா நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இதில் வந்து செய்யக்கூடிய உதவி என்பது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் உண்மையிலேயே வந்து ஏழைகள். இவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. சக மனிதன் கஷ்டப்படும் போது அந்த சக மனிதனுக்கு உதவி பண்ணக்கூடிய இந்த தொண்டு மிகுந்த மன நிறைவை தரக்கூடியது. ராதா மேடம் வந்து எங்கே நமக்கு தெரியும்னா, இந்த நார்த்து இந்தியன்ஸ் வந்து ட்ரெயினில் வந்து அனுப்புறதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 16,000 பேர் வந்து ட்ரெயினில் நம்ம அனுப்பணும். அப்போ வந்து இங்கே ஹோம்ஸ்லேருந்து இவங்க மணிப்பூர் ஸ்டூடெண்ட், இவங்க நார்த்து ஈஸ்ட்லேருந்து எல்லாம் அனுப்புவாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அங்கே தாசில்தார் தாலுக் ஆஃபீஸில் வந்து பாசஸ் எல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணணும் அவங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் வரமாட்டாங்கன்ட்டு. அப்போ வந்து தாசில்தார் சார் வந்து வெங்கடேசன் சார் வந்து சொன்னார், ராதா மேடம் கிட்ட ஃபோன் பண்ணலாம், அவங்ககிட்டையும் வந்து இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அப்போ தான் நான் வந்து நமக்கும் அந்த ராதா மேடமுக்கு வந்து அந்த தொடர்பு உண்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜில் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து அங்கே நம்ம தான் வந்து எல்லாம் டிசைன் பண்ணி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் வந்து அங்கே ட்ரெயினில் பஸ்ஸில் ஏற்றி ட்ரெயினில் ஏற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேஷன் அனுப்புவோம். வந்து என்னோட கோரிக்கை, இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல இடம், நீங்கள் எல்லாம் ஒரு சகோதரர்களாக இருக்கிறீங்க. ஆனால் வந்து நீங்கள் கொடுக்குறவங்களாம் மாறுங்க, வாங்குறவோட நீங்கள் கொடுக்குறவங்களாம் மாறுங்க. எப்போ நீங்கள் வந்து கொடுக்குறவங்களா மாறுவீங்களோ அப்போ வந்து இந்த ஆராதனை வந்து இன்னும் பெருசாயிடும். நம்ம வந்து மக்களுக்கு வேறு மக்களுக்கு வந்து இடம் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ராதா மேடம். எனக்கு நமக்கெல்லாம் மேஸ்காட் டீமுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பண்ணுற வேலை வந்து ஒரு இந்த மனிதாபமான வேலை வந்து சாதாரணமான வேலை இல்லை. இதுக்கு வந்து கடவுள் வந்து கூலி கொடுக்கட்டும், நல்லா கூலி கொடுக்கட்டும். உங்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. இதில் ஆராதனா மேடம் பற்றி சொல்லணுன்னா, இப்போ அவங்க இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயமா இப்போ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே எதெல்லாம் அவங்க காதுக்கு வருதோ அதுக்கெல்லாம் உடனடி உதவியாக தான் அவங்க போய் நிற்கிறாங்க. அதில் வந்து எப்படி ஏற்பாடு பண்ணுவோம், எந்த தயக்கமும் இல்லாமல் ஆளாக போய் நிற்கிற இடத்துல இருக்காங்க. சமீபத்தில் எங்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வந்தது. ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு வந்து அவர் வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்க துணைத் தலைவராக இருக்கார். அவருக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் தேவைப்பட்டது. அதுக்கு அவர் உதவியாக கேட்டிருந்தார். அதை பற்றி நான் வந்து ராதா மேடம்கிட்ட பேசும்போது நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் உடனே வந்து அவங்க உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னா, உடனே நான் அதை ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற இடத்துல தான் அவங்க நிற்கிறாங்களே தவிர, எங்கள் மூலமாக வந்து நாங்கள் என்னமோ பண்ணிக்கிறோம் அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க போகல. உடனே அதுக்கானது நான் உதவி உடனே செஞ்சு தரேன்னு சொல்லி எல்லாம் தயார் நிலையில் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பயனாளரும் அவங்க கையாலேயே கொடுக்க வச்சது பெரிய விஷயம். அது மாதிரி வந்து உங்களுக்கு தேவையானதையும் வந்து நல்ல ப்ராப்பர் கைடன்ஸில் கொடுத்துட்ருக்குறாங்க. ஃபுட்டு ஷெல்டர்ன்றதோடு இல்லாமல் மற்ற விஷயமும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி உங்களுக்கு வேலைவாய்ப்பையும் சேர்த்து ஏற்படுத்தி தராங்கன்னும் போது நீங்கள் அதை பயனடைகிற இடத்துல இருக்கிற ஆளுங்க அதை நல்ல விதத்தில் தக்க வச்சுக்கோங்க. ஏதாவது உதவி இருந்ததுன்னா நாங்கள்லாம் வர வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லா உதவிக்கும் ராதா மேடம் இருக்கிறாங்க. ஆராதனா மேடம் வந்து ராத்திரி தான் எனக்கு கால் பண்ணாங்க. மேடம் இது மாதிரி வந்து தொண்டு நிறுவனத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க மேடம்னதும் என்னை மதித்து அவங்க கூப்பிட்டதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்கிறேன். அடுத்து வந்து ஒரு நாள் கால் பண்ணால், மேடம் எனக்கு வந்து தினமும் வந்து நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் உதவி பண்ணுங்க என்ன. உடனடியாக வந்து மேடம் வந்து அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புனாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்தபடியாக பார்த்தாக்கா இன்னொருத்தர் வந்து ஒசூர் மாவட்டம் ஒசூரில் தான் இருக்காங்க. அவர் வந்து மாற்றுத்திறனாளி தான். அவருக்கு வந்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார், மேடம் இந்த மாதிரி எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, எனக்கு உதவி பண்ணுங்கள் கொஞ்சம் படிப்பு செலவுக்காகன்னு சொன்னாங்க. உடனே வந்து மேடத்துக்காக ஃபோன் நம்பர் கொடுத்தேன். மேடத்துக்கிட்ட பேசுங்க கொஞ்சன்ட்டு. உடனே அவர் பேசியிருக்காரு. மேடம் சொல்லியிருக்காங்க, ஒரு வாரத்தில் நான் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நன்றி. இங்கே வந்து முதியோர் இல்லம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மேடம் வந்து. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம என்னவோ வந்துமா போனோமான்றதை விட அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். வந்துட்டு எல்லாம் கலிஜி பண்ணிவிட்டு செய்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒற்றுமையாக இருங்க. நன்றி. சார் சொன்ன மாதிரி
நாளைக்கு வந்து புத்தாண்டு பிறக்குது இல்லையா? தெரியுமா உங்களுக்கு? ஹாப்பி நியூ இயர் இதுதானே எல்லாருக்கும். இந்த கோவிட் வருடம், இந்த வருடம் இன்றோடு முடிவடையும், இன்றோடு போய்விட வேண்டும், இறுதி நாளில் நாம் இருக்கிறோம் என்று நாம் எல்லாம் மனசுக்குள்ளே வந்து ஒரு நேர்மறையாக ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கணும் எல்லாருமே. இப்போ நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இங்கே சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க. பாவம் நிறைய பேர் வந்து இப்போ ரொம்ப சோர்வாக உட்காந்துருக்கிறீங்க. இருந்தாலும் உங்கள் மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ராதான்னு நான் சொல்கிறப்போ ஒரு மகளாக, ஒரு தோழியாக, ஒரு சகோதரியாக, இப்படி எல்லா கட்டத்திலையும் எனக்கு வந்து அவங்கள ஒரு நட்பு எங்களுக்கு இருக்கிறது. எந்த நிமிடம் அவங்க கூப்பிட்டா கூட நான் உடனே கிளம்பி வர தயாராக இருப்பேன். இந்த கோவிட் சமயத்தில் தான் எனக்கு கொஞ்சம் வர முடியாமல் இடையூறுகள் வந்துவிட்டது. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமக்கு வந்து ஒரு ஆதரவு இங்கே இருக்குது, நம்ம வந்து தைரியமாக இங்கே இருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி வெறும் சாப்பாடு உடைகள் மட்டும் கொடுத்து காப்பாற்றுறதுக்காக இங்கே கிடையாது. அதையும் தாண்டி உங்களுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை ஊட்டுறாங்க இல்லையா? ஒரு வேலைக்கு வந்து ஒரு பெரியவர் போகிறேன்னு சொல்கிறாருன்னா அப்போ மற்றவங்களாம் நீங்கள் என்ன நினைக்கணும், இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் நினைக்கிறீங்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சமூக தொண்டு தான் உண்மையான சமூக தொண்டு. சும்மா நம்ம வந்து ஏதோ கொடுத்துட்டு போகிறோன்றதுக்காக நாங்கள் வரலை. நிறைய உங்களை வந்து பார்த்து பேசணும், உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன்லாம் கொடுக்கணும்னு நிறைய தடவை கூப்பிட்டாங்க. என்னால் இந்த காலகட்டத்தில் வர முடியாமல் இருந்தால் கூட இனி எப்போதுமே உங்களுடன் வந்து நாங்கள் அனைவருமே வந்து நாங்கள் இணைந்து செயல்படுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரம் நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் இல்லையா? ஒரு பெண்ணாக இருந்து எனக்கு அதுதாங்க ரொம்ப பெருமை. ஒரு பெருமை, ரொம்ப பெருமை. இவங்கெல்லாம் சகோதரர்கள் தான் எனக்கு எல்லாருமே. இருந்தால் கூட ஒரு ஆண் வந்து கூட சில சமயம் தடுமாறுவாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. ஒரு பெண்ணாக இருந்து அவங்கள ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். சின்ன பொண்ணா அவங்க இருக்கிறப்பவே எனக்கு நல்லா தெரியும். அப்போ கூட ஒரு மாடு அடிபட்டு கிடந்துச்சு, அதை வந்து காலில் ஒரு கட்டு போட்டு மருந்து போட்டு நான் எடுத்துகிட்டு வந்து ஆளுங்களை வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து நான் பார்க்குறேன்னு சொல்கிறப்போ உண்மையிலே நான் கண் கலங்கி போனேன். யாருங்க இப்படி செய்வா? யார் செய்வா? நம்மளாம் ரோட்டில் அப்படி பார்த்துட்டு அப்படி நடந்து போயிருப்போம். எனக்கு அது அன்னைக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னது இன்னும் என் மனசில் அப்படியே இருக்குது. அப்போ அந்த மாட்டுக்கு அந்த அவ்வளவு சிகிச்சை செய்து அதுக்கு அவ்வளோ கவனிச்சிருக்கிறாங்கங்கிறப்போ அந்த மனம்தான் நம்ம எல்லாருமே பெறணும். மனிதம் வந்து இப்போ சின்ன சின்னதாக அப்படியே சுருங்கி போயிட்டு இருக்குது. அந்த மனிதம் வந்து சுருங்கக்கூடாது, அன்பால் விரிவடையணும். அந்த அன்பு தான் இங்கே எல்லாத்தையும் காட்டப்படுகிறது. ஒசூரில் நிறைய அமைப்புகள், நிறைய தொண்டு நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அதில் ஆராதனா அறக்கட்டளை வந்து ஒரு பெரிய முத்திரை பதித்து கொண்டு வருகிறது. வெறும் ஷெல்டர், சாப்பாடு மட்டும் இல்லாமல் திறன் மேம்பாட்டு பயிற்சி. இப்போ நான் பார்த்தேன் இங்கே எத்தனோ மெஷின்ஸ் வச்சு எவ்வளவோ பெண்களுக்கு அவங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தராங்க. இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு நாங்கள் எல்லோருமே, இது வந்து நீங்கள் நாங்கள் பிரித்து என்னால் பார்க்கவே முடியலை. நாம் அனைவருமே சேர்ந்து ஒசூரின் பெருமை, இது ஒசூரின் பெருமை என்று மிக பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். எல்லோரும் இணைந்து நாம் செயல்பட்டு வெற்றி பெறலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உயிரையே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி நம்ம நினச்சிக்கணும். அப்படி நினச்சிட்டு நிறைய நம்ம சாதிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ராதாவுக்கும் ஒத்துழைக்கணும். இங்கு வரக்கூடிய உங்களுக்கு உதவக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் வந்து ஒத்துழைத்து நீங்கள் மேம்பட்டு அடுத்த தடவை நான் வரப்போ இன்னும் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளோ நல்லா வந்திருக்கிறாங்க மேடம், அது அவங்க செய்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாரும் உயரணும். சரியா? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் நமக்கு ஒரு ஏற்றமிகு வருஷமாக இப்படிப்பட்ட முகக்கவசம் எல்லாம் நாம் அணியாமல் ஒருவருக்கொருவர் அன்புடன் தொட்டு உணர்ந்து அந்த பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ராதா. நான் ஆராதனா சமூக சேவை மற்றும் திறன் மேம்பாடு அறக்கட்டளையுடைய ஃபவுண்டரும்.
நாங்கள் இந்த ஆராதனா அறக்கட்டளை வந்து 2016 ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 420 பெண்களுக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை மறுவாழ்வை அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாலை ஓரமாக படுத்திட்டு இருக்கிற அனாதையாக படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து ரோடோரமாக இருக்கிறவங்க யாருமே இல்லாத அவங்களுக்கு வந்து இங்கே ஷெல்டர் ஹோமுக்கு கொண்டு வந்து ஷெல்டர் ஹோமில் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ஏன்னா இந்த குளிர்காலன்றதுனால நம்ம ஒசூரில் நிறைய குளிர் பனி இருக்கும். ஸோ அவங்கள வந்து இங்கே ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட்டு, ஸ்வெட்டரு, ஸ்கார்ப்பு, அதே மாதிரி சானிட்டரிஸ், சோப்பு, இந்த மாதிரி, அதுக்கப்புறமா வந்து மாஸ்க்கு, ஃபேஸ் மாஸ்க்கு, இது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு இந்த சமயத்தில் வழங்கணும். இதுக்கு வந்து நிறைய ஒசூருடைய பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து உதவுனாங்க. ஸோ அது வந்து இங்கே ஆராதனா அறக்கட்டளை சார்பாக நகராட்சி ஷெல்டர் ஹோம் அது வந்து நாங்கள் தான் பராமரிச்சுட்டு இருக்கோம் ஆராதனா சார்பாக. ஸோ அந்த ஷெல்டர் ஹோமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 60 பேருக்கு வந்து ஆதரவற்ற சாலை ஓரம் இருக்கிற மக்களுக்கு வந்து இங்கே எல்லாருக்குமே வந்து பெட்ஷீட்டு, ஸ்வெட்டரு, ஸ்கார்ப்பு எல்லாமே வழங்கு. அவங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டில் வந்து நம்ம எல்லாருமே புது ஆடை அடிச்சு எப்படியோ கோயிலுக்கு போய் எல்லாமே பண்ணுறோம். பட் அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அந்த இடத்துல படுத்திட்டு இருந்தால் கூட குளிரில் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து புது துணி கொடுத்து அவங்களுக்கு வந்து பெட்ஷீட் இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஆத்ம திருப்தியாக இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து மறுவாழ்வுக்கு தேவையான நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுவாழ்வுக்காக அவங்களுக்கு நல்லா அவங்க சொந்தக்காரங்களோட சேர்த்து வைப்பதோ, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்கு அனுப்பி வைக்குவதோ, அதுக்கப்புறம் அவங்கள வந்து சப்போஸ் அவங்களுடைய உடல்நிலைக்கு ஹெல்த்து ஏதாவது இருந்துச்சுனாலும் உரிய அதிகாரியை இது பண்ணி அவங்களுக்கு தேவையான ஓஏபியிலேருந்தோ ஆதார் கார்டோ, அதே ஓட்டர் ஐடி, ஹெல்த் கார்டோ எல்லாமே நாங்கள் வந்து இந்த ஷெல்டர் ஹோம்லேருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி வந்து எல்லோரும் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணதில் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓசூர் ஆராதனா அறக்கட்டளை நிறுவனர் ராதா அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை கூற நான் விரும்புகிறேன். மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார். பெண்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சி, கல்லூரிகளில் பள்ளிகளில் சென்று அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தல், தையல் இயந்திரம், அவர் ஒரு ஷெல்டர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் வந்து அவங்க வந்து வெறும் சாப்பாடு உடைக்காக மட்டும் கிடையாது, அவர்களுடைய திறனை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பது செல்வி ராதா அவர்கள். மிகவும் பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஒசூரின் பெருமைக்கு அவர் மிக காரணமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் நிறைய பயனடைந்து உள்ளார்கள். அந்த பயனை மட்டும் அடையாமல் அவர்கள் அந்த பயனை மற்றவர்களுக்கும் செலுத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வெளியே அனுப்புகிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்று இந்த ஷெல்டரில், இந்த ஹோம் ஆதரவற்றோர் இல்லத்தில் வந்து பெட்ஷீட், பிளாங்கெட்ஸ், அப்புறம் ஸ்வெட்டர், ஆடைகள், ஸ்கார்ஃப் எல்லாமே இந்த குளிருக்கு ரொம்ப மிக தேவையானது. அதையெல்லாம் இன்று கொடுப்பதற்காக எங்களை எல்லாரையும் அழைத்து ஒரு சிறப்பான ஒரு விழாவாக ஏற்பாடு செய்து அவர்களையும் மகிழ்வித்து நாங்களும் மகிழ்ந்தோம். உண்மையிலேயே இது பெரிய மனிதாபிமானம் மிக்க இந்த செயல். செல்வி ராதா அவர்களை ஒசூர் மக்கள் சார்பில் மனதார வாழ்த்துகிறேன். மேலும் இந்த அறக்கட்டளை சிறந்து இன்னும் நிறைய தொண்டாற்றி பற்பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.